எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற ஒரு வீடு தாங்க பார்க்க வந்துருக்கிறோம். ஒரு சின்னதாக ஒரு ப்ரொமோ மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா ஒர்க்கு ப்ராக்ரஸ் இருக்கிறதுனால வீடு பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒர்க்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு ஃபுல் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி சம்டைம் ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது ஏதாவது சின்ன சின்ன கலர்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி சான்ஸ் இருந்தால் அதெல்லாம் எதாவது மாற்ற முடியும்னா மாற்றிக்கலாம். அதுக்காக ஒரு வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். 20/45 ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, பெயிண்டிங் ஒர்க்லாம். ஸோ அதனால் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகாதனால உங்களுக்கு சிம்பிளாக ஒரு வீடியோ ஷோ பண்ணுறேன். ஃபுல் ஃபர்னிஷ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஒரு காம்பாக்டான ஒரு 5 சீட்டர் கொண்டாட ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. அண்டர் த ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 வீலர் நிறுத்தலாம் சைடில், அந்தளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. போர்வெல் சம்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே கான்க்ரீட் ஒர்க்கில் உங்களுக்கு சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டிசைனிங். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் பண்ணும்போது கலர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெரியுங்க. மெயின் டோரோட உங்களுக்கு விண்டோவும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு போகிறதுக்கு. இது டோரோட டிசைனுங்க. ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு காம்பாக்டான ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பாருங்கள், டிவிக்கு உண்டான யூனிட்டுங்க. மேலேயும் உங்களுக்கு காங்க்ரீட்லேயே சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஃபஸ்ட் பெட்ரூம்ங்க. இன்னும் ஒர்க் முடியல, உங்களுக்கு கொஞ்சம் இருடாக தெரியுது, அங்கே லைட்டிங்லாம் கிடையாது. இது ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூமுங்க. ஆக்சுவலாக பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வென்டிலேஷன் ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஃப்யூச்சரில் இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனாகவே இருக்கும் அந்த பேக் சைடில். அதனால் வென்டிலேஷனுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. ஒரு மாடர்னான ஒரு கிச்சன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தாங்க, வென்டிலேஷனுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த வெளிச்சம் எப்பயுமே இருக்குங்க உங்களுக்கு. பேக் சைடில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாட்டாங்க, அதனால் உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு பிரச்சனை இருக்குல்ல இந்த ஏரியாவுக்கு. இந்த பெட்ரூம் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தாங்க. ஸோ 2 பெட்ரூம்லையும் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது ஓடிஎஸ் கொண்டான ஸ்பேஸுங்க. அதே போல் காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி வேணுன்றது இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்டாக இருக்குங்க. ப்ராப்பர்ட்டியை மற்ற டீட்டெயில்ஸ் வேணுறவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று தெரினா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணுச்சுன்னா அதுவும் எங்களை அப்ரோச் பண்ணுவோம். உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணிக்கிறோம். அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.